திருச்சி விமான நிலையத்திலே விஜயனுடைய அந்த தனி விமானம் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் நாமக்கலிலே விஜயனுடைய வரவை எதிர்நோக்கி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பெரிய தொண்டர் கூட்டத்தையும் காணுகின்றோம். விஜயனுடைய அந்த தனி விமானம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். சற்று முன்பாகத்தான் சென்னையிலிருந்து புறப்பட்டிருந்தால் அதன் பிறகு தற்பொழுது திருச்சியை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தன்னுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரிலே நாமக்கலை நோக்கிய பயணத்தை தொடங்க இருக்கின்றார். கடந்த முறை நாகப்பட்டினத்துக்கு சென்ற பொழுதும் இதே போன்றுதான் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகம் வரை அந்த கார் பாய்ந்து சென்றிருந்தது. இந்த முறையும் அதே போன்ற வேகத்தில் தான் அவர்கள் கடந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் விஜயனுடைய வரவை எதிர்பார்த்து அவருடைய அந்த வாகனத்தோடு, அதாவது தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக விஜய் செய்திருக்கக்கூடிய அந்த வாகனத்தோடும் ஏராளமானவர்கள் காத்திருக்கின்றார்கள் நிர்வாகிகள். அந்த வாகனத்தை சென்றடைந்த பிறகு அங்கிருந்து ஊர்வலமாக விஜய் செல்லக்கூடிய வகையிலே தொண்டர்கள் சந்திப்பு எல்லாம் மேற்கொள்வார். செல்லக்கூடிய வழி எங்கும் அவருக்கு வரவேற்பை வழங்கும் பொழுது அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த சுற்றுப்பயண பேருந்து மெதுவாக செல்லும் என்ற தகவலை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமையில இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றார். விமானம் மூலமாக அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் காணுகின்றோம். கடந்த காலங்களில் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் இதே போன்ற தேர்தல் யுக்தியை பயன்படுத்தி இருப்பார்கள். ஹெலிகாப்டர் மூலமாக அந்தந்த பகுதிக்கு நேரடியாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார்கள். விஜயை பொறுத்தவரை விமானம் மூலமாக திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று அதன் பிறகு அங்கிருந்து காரிலே செல்கின்றார். விஜய்க்காக இந்த வாகனம், அதாவது திருவான்மியூர் பதிவன் கொண்ட வாகனம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சொந்த பயன்பாட்டு வாகனம் தான் இந்த ரேஞ்ச் ரோவர் கார். சென்னையிலேயே பலமுறை நிகழ்வுகளுக்கு இந்த ரேஞ்ச் ரோவர் காரிலே விஜய் வந்திருக்கின்றார். விஜய் திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்வதற்கும் இந்த கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரை தான் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றார். ஏற்கனவே கடந்த முறை தேர்தல் பரப்புரைக்கு நாகப்பட்டினம் சென்ற பொழுதும் இதை பயன்படுத்தியிருந்தார். இன்று நாமக்கல் சென்று உள்ள நிலையிலும் இதே ரேஞ்ச் ரோவர் காரை விஜய் பயன்படுத்துகிறார். விஜயை எதிர்பார்த்து இந்த கார் நேற்றைய தினமே திருச்சியை வந்தடைந்து விட்டது. அதன் பிறகு திருச்சி விமான நிலையத்திற்குள்ளாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையினால் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த வாகனத்தில் இருந்து புறப்படுகின்றார். வழக்கமாகவே தற்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமையிலே விமான நிலையத்துக்கு வருவதை தங்களுடைய வாடிக்கையாக்கி கொண்டு விட்டார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் விஜய் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்துதான் காரில் செல்லுகின்றார் என்பதால் திருச்சி விமான நிலையத்திலே விஜயை எதிர்பார்த்து அவருடைய தொண்டர்கள் விமான நிலையத்திற்கு வெளியிலும் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களுக்கும் ஒவ்வொரு நாளிலே விஜய் செல்லுகின்றார். ஆனால் திருச்சியை பயன்படுத்தி, திருச்சி விமான நிலையத்தை பயன்படுத்தி அவர் செல்வதன் காரணமாக திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு வாரமும் விமான நிலையத்திற்கு முன்பாக வந்து காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். தற்போது அவருடைய அந்த தனி விமானம் தரையிறங்கியது திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில். அது அந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். விமானம் ஓடுதள பாதையில் செல்லக்கூடிய அந்த காட்சியை காண்கின்றோம். மற்றொரு பக்கம் திரையிலே கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் கார் விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் காண்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் நாமக்கலுக்கு புறப்பட இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றது. தமிழகத்திலே மும்முனை போட்டியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வருகை அமைந்திருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து 2 முக்கிய கட்சிகளையும் விமர்சித்து வருகின்றார். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளையுமே ஒரு சேர விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் பாஜகவை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் ஒரு தனி அணியாக தன்னுடைய கட்சியின் மூலமாக தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அரசியல் களத்தை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கின்றார். அதே நேரம் விஜயை ஆதரித்து விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையின் கீழே எத்தனை கட்சிகள் வரப்போகின்றன என்பது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தெரிய வரும். ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தின் 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். 234 தொகுதியிலும் கூட வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் உள்ளிட்டவற்றிலே தாவேகாவினர் விறுவிறுப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நாமக்கல் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க இருக்கின்றோம். முசிறி, தொட்டியம் உள்ளிட்டவற்றின் வழியாக அவர் நாமக்கலை சென்றடைய இருக்கின்றார். நாமக்கலிலே வளையப்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினர் ஏராளமான ஏற்பாடுகளோடு காத்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் நாமக்கலிலே இப்பொழுது, அதாவது காலை 6 மணி முதலே ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கி இருந்தார்கள். 100 கணக்கிலே குவிந்திருந்தார்கள். தற்போது 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நாமக்கலிலே விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்ற அந்த இடத்திலே குவிந்திருக்கின்றார்கள். வழக்கமாகவே விஜய் வரும் பொழுது வந்து சேருவதற்கு முன்பாக அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள். ஆனால் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் வந்த அந்த நொடியிலே மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த இடத்திலே காணப்படுவார்கள். அந்த அளவு விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை பின்தொடர்ந்து அந்த வாகனத்தோடு வரக்கூடிய தொண்டர்களின் எண்ணிக்கையே பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் விஜயனுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் அவர் உரையாற்றும் பொழுது அந்த வாகனத்தை கொண்டு வந்து கூட்டத்திற்குள் நிறுத்துவதற்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேவைப்படுகின்றது. அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம், அதாவது தேர்தல் சுற்றுப்பயணத்திலே அவர் உரையாற்றக்கூடிய இடத்தை வந்தடைந்த பிறகும் கூட அந்த இடத்திலே வாகனத்தை நிறுத்துவதற்கே 1 மணி நேரம் வரை விஜய்க்கு தேவைப்படுகின்றது.
வருகின்றது. அவ்வளவு பெரிய பெருங்கூட்டம் அவருடைய வாகனத்தையும் பின்தொடர்ந்து வருகின்றது. எனவே அங்கே ஏற்கனவே காத்திருக்கக்கூடியவர்கள் விஜயோடு தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை பின்தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வரக்கூடியவர்கள் என்று அந்த ஒரு பெரிய கூட்டம் மீண்டும் அந்த பகுதியில் ஒன்று சேருவதன் காரணமாக எப்பொழுதுமே அவருடைய வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்தில் இருந்து விஜய் ஏறி தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வது என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவிற்கு தாமதத்தை ஏற்படுகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையத்தினுடைய வளாகத்திற்கு வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை நாம் காண இருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.